மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. பாம்பு இனிதான் சரி படி. வணக்கம், என் பேர் சாரப்பாம்பு. நீங்களும் எங்கள் பாம்பும் நலமா? உங்கள் பாம்பும் நலமா? ஏன் பாம்பா? நாங்கள் பண்ணையில் இருந்து எழுதுகிறோம். நீங்கள் உங்கள் பாம்பை அதிகமாக கொடுமை செய்வதாக புகார் வந்துள்ளது. ஒழுங்காக பார்த்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் நேரில் வந்து பிடித்து கொன்று விடுவோம். ஜாக்கிரதை. இல்லை இப்படிக்கு சாரப்பாம்பு ஃப்ரம். நன்றி வணக்கம். பாம்பு பண்ணை. பின்குறிப்பு: உங்கள் பாம்புக்கு மாத்திரை அனுப்பியுள்ளோம், அதனால் உபயோகித்து பாம்பு தூக்கியே தீரும். பாம்பு தூக்கியே தீரும். பாம்பு தூக்காம வாயிலிருந்து தூக்கும்ல. பண்ணி பையில சாரப்பாம்பு. இல்லை ஏன் பாம்பு வந்து அதிகம் வேலை எடுக்கணும் உனக்கு எவ்வளோ சொன்னா? என் பாம்பு பாட்டிருக்கியா நீ சொன்னியா? அப்படி ஆனந்த் ப்ரோ தான் சொல்லியிருப்பான். இந்த புரோக்கரோ அங்கே ஏசி புறம் நம்ம எரிச்சலாக இருக்கிற புரோக்கரோன்ற போகலங்க. பூச்சி போயிடலாம். என்ன பாம்பு எதுவும் அனுப்பியிருக்கான் பாருங்க. என்னது பேயில போட நாட்டை பிடிச்ச பொருள்லாம் அனுப்புறானுவ. இல்லை என்னது இது பசை கையிலால் தொட முடியாது. ஒரு கொண்டு ஒன்று என்னதுல இது மணிபுரம் குச்சியை கொடுங்க. இந்த குச்சியை என்னதுல பேயில போகலாம். எதுக்குல கூட பேய் வாங்கி எடுக்கு. தேங்காய் பாக்கெட்டு வேறு மாத்திரை, அப்புறம் இந்த மல்லிகைப்பூ, அப்புறம் வந்து பழுவுன்னு வத்தல், தேங்காய் நார் வாயில் வச்சு ராவம்ல. என்ன வேணுமா போடுங்களே. இதே உங்கள் சாமான போட்டு வளருங்களா? நீங்கள் செத்த பல்ல எங்கே வளர்ந்து இருக்குதுன்னு விளக்கம் போடுறானுவா. உங்கள் பாம்புக்கு வந்திருக்காங்க, உங்கள் பாம்புக்கு வச்சு தேய்ங்க. வாயில் தேயும் வாயில் வச்சு போக்கால மாதிரிடா. நான் பாருங்க குப்பையை அனுப்புகிறான், அதை அனுப்புகிறான். நான் பாருங்க உள்ளே அனுப்பியிருக்கான். நான் பாரு அவ்வளோ பிஞ்ச முட்டாய் பாக்கெட்டு. ஆனால் ஊராக குப்பையை பொறைக்கிங்களே லூசு பயில உங்கள் அறிவு இல்லையா? உங்களுக்கு அறிவு செத்த பயிலான்னு என்ன பாரு. பேயில போவான் போ தூர சார பாம்பு நொட்டை பாம்புன்ட்டு செத்த பயிலாம். அதுக்கு முட்டையாக அனுப்பிடுவான். முட்டையா வாயில் அனுப்புவோம். வாயில் உனக்கு செத்த பயிலாம். இதை வெற்றி ஒன்றும் இல்லை, பேர் இல்லை, ஒன்றும் இல்லை. சுதாகர் சூமையா சுயன் மயிலாடா கூகுள் மயிலாடா. இது மயிலாடுதுறை. மயிலாடுதுறை இப்படி போட்டிருக்கு. இது முன்னொன்று போட்டிருக்கேன். ஸ்டைலாக தான் போட்டிருக்கா. ஸ்டைலு மயிலாடுதுறையிலேருந்து அனுப்பியிருக்காவா. என்னது ஒன்றும் இல்லை, ஒன்று இருக்கு. ஒரு லெட்டருக்கு பேப்பரை பாரு. சார் வணக்கம் தலைவரே. வேலை எது முன்ன வரணும் எது பின்ன வரணும்? பிள்ளையார் போட்டிருக்கான் பாருங்க. அதான் முன்ன. வணக்கம் தலைவரே, நீங்கள் நலமா? வீட்டில் அனைவரும் நலமா உள்ளார்களா? உங்களுக்கு எல்லாரும் கலாய்க்காதீங்க. நீ படி. வணக்கம் தலைவரே, நீங்கள் நலமா? வீட்டில் அனைவரும் நலமா? உங்களை உள்ளார்களா? உங்கள் எல்லோரும் கலாய்க்கிறாங்கன்னு வருத்தப்படாதீங்க. நாங்கள் இருக்கோம் வரைக்கும் நீ உங்கள் யாரையும் கலாய்க்க விட மாட்டோம். உங்கள் நடிப்பு வேறு லெவல். இப்படிக்கு போனீங்கன்னா பெரிய லெவல் வந்துடுவீங்க. இப்படியே இருந்தீங்கன்னா மாதிரி நீங்களும் வளரலாம். உங்கள் நற்பணி மன்றம் ஆரம்பிக்கலாம். பின்பக்கத்தை முக்கியமாக படிக்கவும். பின்குறிப்பு: பின்பக்கத்தை படிக்கவில்லை என்றால் 1000 ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அனுப்புவோம். 1000 ஜெராக்ஸ் காப்பி போதுமா? இல்லை 10,000 அனுப்பல நீ? வணக்கம் தலைவரே, வேலை இல்லாத எங்களுக்கு நீங்கள் தான் பொழுதுபோக்கு. போடா புறம்போக்கு. யாரு உங்களை சொல்கிறேன்? அதில் சொல்கிறேன்னா நான் படிக்கிறேன். நீ என்ன ஏசுகிற மாதிரியே தெரியுது எனக்கு. அவர் அற்று கடந்த வச்சுட்டு நீ போடா புறம்போக்கு, போடா கொட்டை இதுன்னு நீ என்ன ரொம்ப பேசுகிறா. நானே படிக்கேன். வேலையில் கடந்த உன் பேர் முத்து போய் பேயில போவான். ஏன்னா இப்போ அசியசியமாக போடுற. உன் பேர் முத்து, நீ சூர்யாவும். நீ போயம்ல போ, பண்ணி போயில போ. இந்த சிக்கான் ஒருத்தன் அலைகிறான். இப்படி இந்த முருங்கை கிழங்கு இருக்கான். இப்படி வச்சுக்கிட்டு ஆடிட்டு அலைகிறாம பேயில போவான். அவன் கூட போய் நீனு போய் ஆட்டு போ செத்த பையில. அதெல்லாம் பார்த்துருக்காரு தலைவர். யாரு? அப்படிதான் கிடக்கான் அவன் சைல்டு. அவன் பேயில போவான். சரி இல்லை நெறி ஒரு மனச்சாச்சோட போடணும். பேயில போவான். இப்படியே அசியசியமாக எழுதணும்ல. இல்லை பூ கூன்னு அவனும் போட்டிருக்கே பேரமோ என்னது இப்படிக்கும் அண்ணனின் விழுதுகள்.
மயிலாடுதுறையிலேருந்து பேயில போவான் உன் வாயில் மண்ணை வச்சு குத்த அசியசியமாக இருக்கான் பாரு. படியா லைட் எப்படி புரியா பாக்கியோ பார்க்க படிக்க முடியாதுல்ல. படிக்க முடியாது, ரொம்ப பச்சை பச்சையாக எழுதியிருக்கான். ரைட்டு இது கடையில் எழுதியிருக்கான். செங்குண்டம் பாஸ்கர் சென்னை, செங்குண்டம் பாஸ்கர் சென்னை. வாங்க, சந்தோஷமாக இருக்கீங்களா? வாங்க, உங்களை எல்லாம் நல்லதாக எழுதிங்க. லெட்டர் எடுத்துட்டு தான் தெரியுது. தலைவரே, எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க, கட்டாயப்படுத்துகிறாங்க. ஆனால் நான் கல்யாணம் முடித்தா உங்களை தான் முடிப்பேன். நீங்கள் உடனே மும்பைக்கு போய் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் நீ ஒன்று என்றால் உள்ளதடி சொல்லுங்க, இல்லை என்றால் இடுகாட்டுக்கு பக்கம் குறிப்பு. ஆப்ரேஷன் செலவு அனைத்தையும் நான் பார்த்துக்கிறோம். இப்படிக்கும் என்றும் நினைவுடன் செங்குண்டம் பாஸ்கர். அப்படியா? ஆப்ரேஷன் பண்ணணுமா? ஆப்ரேஷன் பண்ணி எதெல்லாம் எடுக்கணும்? செத்த பையில அது விளக்கத்தை போடு. செத்த பையில ஆப்ரேஷன் பண்ண கல்யாணம் முடியல இல்லைன்னு சொல்கிறேன் கேள்வி. இல்லை, நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு 50 வயசு பாட்டி இருக்காங்களா? இல்லை, ஒரு 80 பாட்டி இருக்காங்களா? என் பக்கத்தில் 80 பாட்டி இருக்காங்க. அவன் கல்யாணம் முடியாமல் இருக்கு. உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சு ஃபஸ்ட்டு நானே நடத்தி வைக்கேன். பேயில போவான் கல்யாணம் பண்ண ஆப்ரேஷன் பண்ணி. நீ பாம்பேக்கு போயாமல லூசு பையில. பாம்பே போனோம், பாம்பேக்கு. சரிங்க.